பாட்டு இருக்குல்ல, இ மைனர், நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றி விடும். இந்த தாழ்மை வந்துருச்சுன்னா போதும். தாழ்மையா இருக்கிறவங்க கிட்ட தான் ஆண்டவர் இருப்பாரு. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறாருன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் அவங்களோட கூட இருப்பாருன்னு அர்த்தம். ஆமா, நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நாதரே. நான் ஒரு சுவிசேஷகன். ஆரம்பத்துல இருந்து நான் 2 டிகிரி நல்லா படிச்சிருந்தாலும், பிடெக் எம்பிஏன்னு படிச்சிருந்தாலும், நான் காருண்யால படித்தேன். அங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் நான் போவேன். எனக்கு அப்படியே ஆரம்பத்துலேருந்து இப்படியே ரோட்டில் நின்று அப்படி இப்படி பாடி அப்படி சுவிசேஷம் சொல்லி பழகிட்டார் ஆண்டவர். இடையில ஒரு பாட்டு பாடினா கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்குறவங்களுக்கும். ஆமாம், ஒரு இப்போல்லாம் 15 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் ஓட மாட்டேங்குது, கேட்க மாட்டுறாங்க, தூங்கிடுறாங்க. ஏன்னா ஆன்லைனில் பார்த்து பழக்கமாயிட்டாங்க. இன்னைக்கு 15-15 மினிட்ஸுக்கு மேலே தூங்கிடுறாங்க. அதனால ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்கும் சுவிசேஷத்தோட. நான் மாறவே ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க. என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், ஐயா பெருமை மாறணும், என் பேச்சு மாறணும், ஐயா பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. தாழ்மை பேசிக் பிரின்சிபலான ஒரு காரியம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மிகுதியாய் பெற்றுக்கொள்வதற்கு 2வது ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. 2வது அவர் சொல்லுகிற காரியம் ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், ஜெபம் 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 ஜெபம். இயேசு இன்னைக்கு நிறைய பிரசங்கம் வந்துருச்சு, டைரக்டா அப்படி இப்படி சுத்தி போய் எதுக்கு வந்துக்கிட்டு நிறைய பிரசங்கம் பண்ணுறாங்க ஆன்லைனில். இன்னைக்கு நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையா சர்ச்சில், நீங்கள் இந்த அந்த சத்தியத்தில் நடத்துறதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்த உடனே ஆன்லைன் ரொம்ப ஒரு ஃப்ரீடமாக ஆகி போச்சுனால நிறைய பேர் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ண வேண்டாம், உன் கடனுக்கு நீ பிரசங்கம் நீ ஜெபம் பண்ணக்கூடாது, நீ உன் கடனுக்காக நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண தேவையில்லை. ஜெபம்லாம் ஏசு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டார் நமக்காக. நீ ஏன் ஜெபம் பண்ணணும்? நீ ஏன் அழுது ஜெபம் பண்ணணும்? நீ ஏன் அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணணும்? இப்படி பேசுகிற தவறான உபதேசங்கள்லாம் இன்றைக்கு வலைத்தளத்தில் இன்றைக்கு சபைகளில் வந்து விட்டது. ஜெபம் இயேசு சொன்னார். ஏன் அப்புறம் இயேசு ஏன் அவர் ஏன் ஜெபம் பண்ணும்படியாக அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும்? அவர்கள் சீஷர்களை கூட்டு உட்கார வச்சு ஜெபம் பண்ணுறாரு, சொல்லி கொடுக்குறாரு. நீ இப்படி ஜெபம் பண்ணுங்க, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அன்றன்றுள்ள அந்த ஆகாரத்தை எங்களுக்கு இன்றைக்கு தாரும், நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்களுக்கு நீர் மன்னியும். ஏன் சொல்லி தரணும்? இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகாது என்று சொல்லி ஏன் சொல்லி தர வேண்டும்? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா ஆண்டவர் இருக்கிறாரு, உங்க ஆசீர்வாதம் வரும், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஆனா சோர்ந்து போயிடாதீங்க. கொஞ்சம் காலம் தாமதம் ஆனாலும் காத்திருந்து நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்லணும்? சிலர் அப்படி ப்ரீச் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை ரோல் மாடலாக மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதற்கு அவர் ஜெபம் பண்ணினார். வேதத்தில் எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்களோ அங்கே எல்லாம் ஒரு பெரிய வல்லமையை பார்க்க முடியும், அங்கே எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும், அங்கே எல்லாம் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்க முடியும், அங்கே எல்லாம் ஒரு பெரிய ரிவைவலை பார்க்க முடியும். அவரே தன்னை ஜெபமாக வாழ்ந்து காட்டினார். அதிகாலமே எழும்பி ஜெபம் பண்ணார். ஊழியத்தை முடித்த பிறகு ஜெபம் பண்ணினார், தனித்திருந்து ஜெபம் பண்ணினார், மலை மேல ஏறி ஜெபம் பண்ணினார், மாலை நேரத்தில் ஜெபம் பண்ணினார், இரவு முழுதும் ஜெபம் பண்ணினார். இப்படி ஜெபம்னு ஜெபமாகவே வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு என்ன ஜெபம்னு அவசியமே இல்லைங்க. ஆனா ஜெபம்.
ஜெபிக்கலைன்னா வாழ்க்கை ஓடாது. அதுவும் இந்த இந்த நாட்கள்ல, இப்படிப்பட்ட நாட்கள்ல உபவாசம் பண்ணி ஜெபிக்கலைன்னா வாழ்க்கை ஓடவே ஓடாது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல யோசபாத்துக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அவனுக்கு விரோதமாக மோவாபியர்கள், அம்மோனியர்கள், அம்மோனிய புத்திரர்கள் எல்லாரும் படையெடுத்து வருகிறார்கள். இந்த செய்தியை கேட்டவுடன் அவனுக்குள்ள வருகிற காரியம், முதல் காரியம் பயம், கலக்கம். கேட்ட உடனே முதல் காரியம் அவன் செய்கிறான், இராணுவத்தெல்லாம் ஆயத்தம் பண்ணுங்க, எல்லாம் ஆயுதத்தெல்லாம் கொண்டு வந்துருங்க. இதை இப்படிலாம் சொல்லலாமே. ஒரு பொசிஷன்ல, ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறான் அவன். இந்த செய்தியை கேட்ட உடனே அவனுக்குள்ள பயம் வந்தது, கலக்கம் வந்தது. அவன் சொன்ன முதல் காரியம், எல்லா ஜனங்களையும் கூப்பிடுங்க, எல்லாரும் உபவாசம் பண்ணி தேவனை தேட ஆரம்பிப்போம், அவர் முகத்தை தேட ஆரம்பிப்போம், அவரிடத்துல சகாயம் தேட ஆரம்பிப்போம், வாங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உபவாசம் பண்ணி ஜெபிக்கலன்னா நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை பார்க்கவே முடியாது. கன்னியாகுமரியில இருந்து கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு சுவிசேஷகர் எனக்கு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டார். யாரோ ஒருத்தர் உங்களுடைய நம்பர் கொடுத்தாங்க எனக்கு. பிரதர், எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு 2 பிள்ளைங்க, மூத்த மகளுக்கு திருமணம் ஆனது. இந்த திருமணம் ஆன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை குழந்தை தங்களை அபார்ட் ஆயிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில பிரதர், ரொம்ப உடஞ்சி போய் இருக்கிறேன் பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னார். நான் கண்டபடி ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் சொன்ன முதல் காரியம், 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண சொல்லு, சீக்கிரத்தில் ஒரு முடிவு வரும். நான் யோசித்தேன், ஒரு பக்கம் அப்படியே சந்தேகத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், 20 வருடங்களுக்கு மேலாக முழு நேர ஊழியனாக சுவிசேஷகனாக இருக்கிறாரப்பா, அவர் பேரை பேரை சொல்லும் பொழுதே எனக்கு இவரா கால் பண்றார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி தோணிச்சு. 20-25 வருடங்களுக்கு மேலாக முழு நேர சுவிசேஷகராக இருக்கிறார் இவர், எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி சொல்லும் பொழுது நீங்க இப்படி சொல்றீங்களே, நான் இதை சொல்லலாமா அப்படின்ட்டு ஆண்டவர் எனக்கு ஸ்ட்ராங்கா பேசினார், நீ சொல்லு அப்படின்ட்டு. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னேன், பிரதர் கர்த்தர் இதை சொல்றாரு, 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, 3 நாள் முடிஞ்ச பிறகு சில நாட்களில் ஒரு மாற்றம் வரும், ஒரு நல்ல செய்தியை நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க அப்படின்ட்டு. அவர் சொல்லி முடித்த உடனே சொன்னார், பிரதர் நான் ரொம்ப வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் கூட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணதில்லை. ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் கூட உபவாசம், 3 நாள்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணதில்லை பிரதர் அப்படின்னாரு. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் செய்யுங்க, எனக்கு இந்த மட்டும் இப்படிப்பட்டதான பலவீனங்கள் இருக்கிறதே, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டார். நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். கண்டிஷன் இந்த ஜெபம் பண்ண, அந்த 3 நாள் கண்டிப்பாக உபவாசம், புசியாமலும் குடியாமலும் நீ ஜெபம் பண்ணா தான் நான் உன் ஜெபத்தை கேட்பேன், உன் பிரச்சனையை மாற்றுவேன். அப்படி கொடூரமான தேவன் இல்லை நம்ம ஆண்டவர். ஆமாம், இதை போய் அப்படி பண்ணிக்க, இப்படி செஞ்சுக்கோ அப்படின்ட்டு பண்ணி இந்த செஞ்சால் தான் நான் அப்படி பண்ணுவேன், அப்படி கண்டிஷன் போடுற தேவன் அல்ல. அவருடைய அன்பு அன்கண்டிஷனல் லவ். அது அவர் சொன்ன உடனே நான் கற்றுக்கொண்ட சில காரியத்தில் இருந்து அவருக்கு சொன்னேன், காலையிலேருந்து ஜெபத்தை ஆரம்பிச்சிருங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க, யூஸ்வலாக மதியானம் 1 மணிக்கு சாப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் உங்களால் எவ்வளவு பலன் இருக்குதோ அவ்வளோ நேரம் நீங்கள் போங்க, ஜெபத்திலேயே இருங்க, பாட்டு பாடுங்க, பைபிள் வாசிங்க, புத்தகம் வாசிங்க, ஆண்டவர் சமூகத்திலேயே இருங்க, வேறு ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆமாம், இப்போ எல்லாம் ஃபோனு இது எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜெபம், ஆன் பண்ணி வச்சுட்டு ஜெபம், அது என்ன ஜெபமோ தெரில. ஆமாம், மோசையினுடைய உபவாசம் மனிதனுடைய முகத்தை காணாத ஒரு உபவாசம். இப்போ இந்த காலத்தில் நம்ம அப்படி ஒன்று சொல்லணுன்னா, நம்ம ஃபேஸ்புக் பார்க்காத ஒரு உபவாசத்தை நம்ம செய்யணும். ஆமாம், ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணாலே நல்ல ஜெபம் ஓடும், நல்ல சகுனமாக நல்ல மணி அடிக்குது பாருங்க, அங்கே ஃபோன் அடிக்குது பாருங்க. ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு ஜெபம் பண்ணனா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணனா உங்கள் ஜெபம், நீங்கள் உங்கள் வல்லமையான ஜெபிக்கிறவங்க நீங்கள் இருக்கிறதுலே பெரிய தொல்லை இந்த ஃபோனு தான். ஆமாம், என் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்குன்னே நான் ஒரு ஆளை வச்சுருக்கிறேன். எனக்கு வர்ற கால்ஸ் எல்லாம் டைவெர்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ எனக்கு கொஞ்சம் இப்போ தான் நான் கொஞ்சம் ஆண்டரோட கொஞ்சம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதெல்லாம் அப்படி ஆஃப் பண்ணி வச்சுட்டு மதியானம் வரைக்கும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்களால் எவ்வளவு நேரம் போக முடியுமோ அவ்வளோ நேரம் போங்க.
உங்களால் முடியாதுன்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் சாப்பிட்ருங்க. சாப்பிட்ட பிறகு உபவாசம் முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க, தொடர்ந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நைட்டு சாப்பிட்ருங்க. மாத்திரை போடணுன்னா மாத்திரை போட்டுங்க. உங்களுக்கு என்னென்ன பலவீனம் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருங்க. நம் பலவீனங்களை அறிந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஜெபம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உபவாச ஜெபத்தில் தான் எதையும் நம்ம வந்து போராடி ஜெயிக்க முடியும். ஆமாம், மனுஷ மாம்சீகத்தில் யார்கிட்டையும் போய் சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு ஜெபத்தில் சண்டை போடுங்க. வீட்டில் நடக்கிற அவங்க செய்கிற காரியத்தை ரட்சிக்கப்படாதவங்க, ஒருவேளை ஜெபிக்காதவங்க, ஆவியில் இல்லாதவங்க, அவங்க செய்கிற மாம்சீகத்தில் செய்கிற காரியத்தெல்லாம் ஆவியில் சகிச்சுட்டு இருந்துட்டு நீங்கள் வந்து ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து ஜெபத்தில் ஆவியில் சண்டை போடுங்க. மாம்சத்தில் சண்டை போடுறதை விட்டுட்டு ஜெபத்தில் சண்டை போடுங்க. ஒரு முறை சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறார்ல, அவர் வந்து என்ன செஞ்சார்னா, அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு கொஞ்ச நாளில் ஒரு பேட்டி எடுத்தாங்க. நீங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, அவ்வளோதானா, உங்களுடைய கிரிக்கெட்டிங் கரியர் வந்து முடிஞ்சிருச்சா, அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் வந்துட்டு சொன்னார், அவ்வளோதான், இனிமேல் கிரிக்கெட் விளையாட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஸ்டேட்மெண்ட் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிரிக்கெட் இஸ் லைக் ஆக்சிஜன் டு மீ அப்படின்னார். கிரிக்கெட் என் வாழ்க்கையில் சுவாச காற்று, அதை என்னால் என்னை விட்டு பிரிக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு சுவாச காற்று எது தெரியுமா? ஜெபம். ஜெபம் இல்லைன்னா உங்களுக்கு சுவாச காற்று இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மற்றவங்களை நீங்கள் தேடி போய் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆமாம், உங்களுக்கு ஏதோ உள்ள பிரச்சனை இருக்குது, சுவாச காற்று இல்லை, செயற்கை சுவாச காற்றை கொண்டு போயிட்டு ஐசியூவில் வைக்கிற மாதிரி கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் போய் தேடி அதை போகிறீங்கன்னு அர்த்தம். வென்டிலேட்டர்னு சொல்லுவாங்கள்ல, வென்டிலேட்டரை வைக்கிறதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். இன்னொருத்தர்கிட்ட போய் ஜெபிக்க போகிறீங்க அப்படின்னாவே, ஆமாம், இதுதான் உண்மைங்க. நான் ஒரு சுவிசேஷகன், டிவியில் பேசுகிறேன், எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, எனக்கு ஃபோன் பண்ணால் ரொம்ப நல்லது. ஆனால் உண்மையை சத்தியத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன் இப்போ உங்ககிட்ட. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். போதகர்கள் இருக்கிறார்கள், ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவங்கக்கிட்ட போய் ஜெபிக்க போகலாம். அந்த தருணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் தனிப்பட்ட ஜெபம், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நாம தான் முழங்கால் போட்டு நாம் வந்து முறியடிக்கணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய ஜெப வாழ்க்கை ஐசியூவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.